ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை எழுந்துச்சி குளிச்சு குழம்பெல்லாம் போட்டு சமையல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கோதுமை மாவு கரைச்சி தோசை புளி சட்னி அவ்வளோதாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு போட்டுக்கலாம், தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம், ஏன்னா வந்து நம்ம தோசை தானே சுட போகிறோம். அதனால் இட்லி சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். தோசை சுடுற மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி கரைச்சிக்கணும். கோதுமை மாவு இட்லி சுடலாம். நம்மளா பார்த்து பண்ணுறது தானே சமையலாம். யார் சாப்பிட்டாலும் சரி, நம்மளும் தானே சாப்பிடணும். நைட் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு கரைச்சி தோசை சுட்டு புளிச்சு. அது கூட இங்கே முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதாவது எதுக்குன்னா முள்ளங்கி சும்மா அப்படியே வெங்காயம் மிளகா போட்டு தாளித்து அப்படியே தேங்காய் பூ சொரையை போட்டு அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் புளி சட்னிக்கு தக்காளி புளியண்டு தக்காளி சட்னி, புளியண்டு தக்காளி சட்னி ரெண்டுமே போட்டால் டேஸ்ட். புளி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தக்காளி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேர் வச்சுக்கலாம், வெங்காய சட்னியும் பேர் வச்சுக்கலாம். வெங்காய சட்னியும் பேர் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஊறிடுமா. அப்புறம் தோசை சுட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ரொட்டி ஆயிடும், ரொட்டியெல்லாம் ஆகாது. கரைச்சி அப்படியே வச்சா நாங்கள் தண்ணி மேலே வந்துடும். திரும்ப இது மாதிரி கலக்கிக்கலாம், கலக்கி தோசை சுட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி கோதுமை தான் நல்லா இருக்கும். பாப்பாவோட பட்டர்ஃப்ளை கிளிப் பிடிச்சி போட்டு அவசரத்துக்கு வெரி குட் வெரி குட். அதுதான் கையில் கிடச்சிது, அதனால அதை போட்டேன். இது என்ன பண்ண போகிறீங்க? அது என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து புளி சட்னிக்கு, இது வந்து முள்ளங்கிக்கு. புளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் டைரெக்டாக போட்டுடலாம். போட்டு கருகாப்பில் தாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கருகாப்பில் அப்படியே போட்டுக்கலாமா? அப்படியே எப்படி போட முடியும்? கொத்து கொத்தா கொத்து கொத்தா போட்டால் தொக்கு தொக்காக நிற்கும். அப்படி தூக்கி ஈஸியாக வெளியில் வச்சிடலாமல்ல? ஓ அப்படியே ஐடியா பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தனித்தனி கருகாப்பில் போட்டு நல்லா வணக்கிட்டு, இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது காஞ்சி இருக்குது. கம்மிது. இது வந்து முள்ளங்கி இருக்குது, கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்துக்குமே பேசிக் ஒன்று தான் தாளிக்கிறதுங்கிறது. இது வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடுறோம். இப்போ பல்லாரி, கருவேப்பிலை, வரமிளகா போடணும். இதுக்கு வந்து வரமிளகா போடல, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பருத்த மிளகா இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கொஞ்சமாக தக்காளி, அதுக்கு பாதி இதுக்கு பாதி. சட்னிக்கு தேவையான உப்பு. இது வந்து புளி சட்னி. புளி சட்னியாகவும் வச்சுக்கலாம், தக்காளி சட்னியாகவும் வச்சுக்கலாம், வெங்காய சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்குற அளவுக்கு இது வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து மத்தியானம் சாப்பாடு வைக்கும்போது அதுக்கும் கடிச்சிக்கலாம், அதுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து முள்ளங்கி. இந்த காய் வந்து நல்லா வணங்கறதுக்கு உப்பு போட்டு இது ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறின பின்னாடி அரைச்சா புளி சட்னி ரெடி. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், இருக்கிற எல்லா பொடியும் போட வேண்டியதான். போடுங்க.
மஞ்சப்பொடி. சாப்பிடும்போது என்னென்ன பொடின்னு தெரியவா போகுதுங்க. எல்லா பொடியும் போட்டு கலக்கிட வேண்டியது. எல்லாம் பொடி போட்டது சாம்பார் நான்வெஜ் எல்லாம் செய்கிறாங்க வச்சு. அதான் சாட் போட்டது வயிறு எரியுது. அப்படியே ஒரு வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். அப்புறம் தேங்காய் துறை உள்ளே போட்டோம்னா குழம்பு ரெடி. இதில் அவசர சமையல். தேங்காய் சொரவி போட்டோம்னா இன்னைக்கு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காய் சொரவுறது இதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அவ்வளோதான். முள்ளங்கி வந்த வரகு முள்ளங்கி மட்டும் தூக்கி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி ஒரு கொதி விட்ட குழம்பு ரெடி. முள்ளங்கி சாப்பிடாதவங்க முள்ளங்கி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டு அதுலேயே சத்தெல்லாம் இறங்கி. எப்படி ஐடியா? அதுலேயே எல்லா சத்தும் இறங்கிருக்கும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம முள்ளங்கி ஒதுக்கிட்டோன்னு. ஆனால் அதில் சாறு பூரா இறங்கியிருக்கும். எவ்வளோ அறிவு. பையனை எப்படி தான் பண்ணுவாங்க. முள்ளங்கி குழம்பு, புளிச்சட்னி. புளிச்சட்னி தண்ணி மாதிரி இருக்கும். ஆமாம். தோசை சுட்டுலாம். ஃபர்ஸ்ட் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி தனியாட்ட கரைச்சி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை, புளிச்சட்னி, அப்புறம் முள்ளங்கி போட்டு கஃபா பண்ணியிருக்கேன். மதியானத்துக்கு சாப்பாடு வச்சு குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் செய்யணும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து லைக் போட தான் மறுபடியும் நான் இந்த மாதிரி வீடியோ போடலாமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.